சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பான் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் முக்கியமான 2 அவசர அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்க டிஜிட்டல் காலத்தில் பான் கார்டு மற்றும் ஆதார் அட்டை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒன்றா பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கு தொடங்குறதுலேருந்து நம்ம ஹோட்டலில் போய் தங்கணும்னாலும் சரி, நிறைய பல தேவைகளுக்கு இந்த அடையாள சான்றா ஆதார் அட்டை மற்றும் பான் கார்டு அப்படின்றது ரொம்பவே கட்டாயமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் பான் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய இடத்துல நம்ம பான் கார்டு ஆதார் கார்டு அப்படின்றத கொடுத்துட்டு வந்துட்டு இருப்போம். அதை வச்சு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், ஸோ உங்கள் பேரை யூஸ் பண்ணி லோன் எடுக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறையிறது, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கே நடந்திருக்கு. ஸோ இது உங்களுக்குமே வந்துட்டு நடக்கலாம். ஸோ அதனால் பான் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அன்வான்டாக ஏதாச்சும் மெயில்ஸ் வருது, இமெயில் வருது, இல்லை மெசேஜ் வருது, இந்த மாதிரி பான் கார்டு வேணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஆதார் கார்டு பான் கார்டு ரெண்டுத்தையும் இணைக்கலாம் அப்படின்னா உங்களோட பான் கார்டு டீஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்துட்டு ஒரு குறுஞ்செய்தி மோசடி கும்பல்னால உங்களோட மொபைல் நம்பருக்கு அனுப்பப்படுறதா இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அனுப்புறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கால் பண்ணி பான் கார்டு நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வருது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் வந்துட்டு அபகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், உடனே உங்களுக்கு கால் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா சைபர் கிரைம்க்கு புகார் அளிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பான் கார்டு தொடர்பான எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னாலுமே NSDL போர்ட்டலில் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க வெப்சைட்ஸ் எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே உஷாராக இல்லைங்க, இல்லைன்னா உங்களோட பணமும் திருடப்படும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் பணம் வந்து பறிபோயிருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா, ஒரு சில பேர்லாம் வந்துட்டு 2 பான் கார்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் பான் கார்டு 2ஆக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு பான் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் இது ரெண்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபா அபராதத்தோட பான் கார்டும் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்றது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நாங்கள் 2 பான் கார்டு வச்சிருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. வரக்கூடிய வருஷத்தில் வந்து பான் கார்டு 2.0 புதிய திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மூலமாக யாரெல்லாம் 2 பான் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்றது ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ மக்களே உஷாராக இருங்க, இல்லைனா அபராதம் 10,000 ரூபா நீங்கள் விதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பான் கார்டை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா NSDL போர்ட்டலில் போயிட்டு டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பான் கார்டு நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்டை வச்சு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் அந்த ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பாக இந்த 3 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.